பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம். படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சிக்கு நேரில் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது உங்கள் அன்பன் கணேஷ் பிரபு. சமீபத்தில் கவியரசர் அவங்களுடைய அற்புதமான செப்பு மொழி ஒன்று படித்தேன். என்னன்னா, ஏழை சிரிக்கின்ற பொழுது ஏழ்மை அவன் வாயை மூடிவிடுகிறது, பணக்காரன் அழுகின்ற பொழுது பணம் அவன் கண்ணீரை துடைக்கிறது. அற்புதமான செப்பு மொழி. சரி, இன்றைய நமது படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலம் யாரும் பார்த்தீங்கன்னா, கவிஞரும் கல்வியாளரும் எழுத்தாளரும் பேச்சாளருமான டாக்டர் வாவே சுப்பிரமணியன் அவர்கள். உங்களுக்கு இந்த மாதிரி இலக்கியம் சார்ந்த புத்தகங்களை படிக்கக்கூடிய ஆர்வம் எந்த வயசில் ஆரம்பிச்சது? யார் மூலம் ஆரம்பிச்சது சார்? ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது இள வயதிலே எல்லாரும் கவிஞர்களா இருப்பார்கள். ஆமா, அந்த வயசுல கவிதை எழுதாதுன்னு இருக்க முடியாது. அப்படி கவிதை எழுதும்போது எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்து, சென்னையில் நான் விவேகானந்தா கல்லூரியில் படிக்கும்போது எங்களை எல்லாம் பல கவியரங்களுக்கு கூப்பிட்டார்கள். விவேகானந்தா கல்லூரியில் படிச்சு அங்க முதல்வராகவே ஆயிருக்கீங்க. அங்கேயே படிச்சு அங்கேயே முதல்வர். ரொம்ப அற்புதம். அப்ப நிறைய கவியரங்கங்களை நான் கலந்து கொண்டோம். என்னுடைய கூட இருந்தவர்கள் யார் பார்த்தா கவிஞர் இளந்தேவன், அப்துல் காதர், இது மாதிரி பல நண்பர்கள் அந்த காலத்துல. அப்ப பல காந்தியை பற்றி, வள்ளலார் பற்றி, தேசியத்தை பற்றி, தொழிலாளர்களை பற்றி, பண்டிகைகளை பற்றி, பொங்கல் பற்றி, இது பல விதமான கவியரங்கள்ல பங்கு கொள்ள வேண்டும் என்பதனால இதை பத்தி படிக்க ஆரம்பிச்சோம். அதன் பிறகு படிப்பு என்பது அதுக்கு அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா அப்புறம் நிற்காது. நான் என்னுடைய மாணவர்கள் சொல்வது, எதை வேணா படிக்க ஆரம்பிங்க சார், கதை புத்தகம் படிக்கலாமா படி. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் படிப்பு என்ற அந்த அந்த பணி தான் நிற்குமே வழிய, அந்த டேஸ்ட் தான் நிற்குமே வழிய, அந்த இன்னொரு டேஸ்ட் மாறிண்டே இருக்கும். நிச்சயமா. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் எண்டில் இருக்கும்போது பெரிய லீவ் இருந்தது. அப்போ பிஎஸ்சி முடிவில் நான் முதுகலை பட்டம் போவதற்கு முன்னால். அப்போ ஆங்கிலத்தை பயிற்சி வேண்டும் என்பதற்காக நிறைய ஆங்கில புத்தகம் படிக்கும்போது, த வால்யூமினஸ் ரைட்டர்ஸ் இன் இங்கிலீஷ், சாமர்செட் மாம், ஆஸ்கார் வைல்ட், பெர்னார்ட் ஷா, இந்த 3 பேர் எழுதினதை மொத்தத்தையும் படித்து முடிச்சிட்டேன் அந்த லீவ்லயே. சரி. அதுல என்னன்னா, ஆங்கிலம் அருமையாக எனக்கு கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தனால, அந்த புத்தகம் படிச்சனால கதை புத்தகம் தான், ஆனா அந்த மொழி தெரிந்தனால என்னுடைய முதுகலை பட்டத்துல நான் நிச்சயமா நல்லா பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எனவே மொழியை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால எப்படியோ போச்சு எழுதுறது, பாட்டு. அந்த பீரியட்ல உங்களுக்கு யாருடைய எழுத்துக்கள் மேல உங்களுக்கு அதீத ஈடுபாடு இருந்தது? எனக்கு ரொம்ப பிடித்த எழுத்து என்று சொன்னால்னா பாரதி. கவிதையில பாரதியை தொடாமல் யாரும் இருக்க முடியாது. பாரதி கலைக்கழகம் என்றே ஒரு அமைப்பில் நாங்கள் பாரதியை பற்றி எழுதினோம் நிறைய. என்னுடைய பாரதி கவிதை வரிகளில் நான் எல்லாரும் ரசிக்கக்கூடிய வரிகளாக சொல்லக்கூடிய வரிகள் என்ன, முண்டாசு தலைப்பாகை முறுக்கிய வாழ்மீசை என்றாலும் நெற்றியிலே பெண்களைப் போல் குங்குமத்தை கொண்டானே என நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம், உண்மையிலே பாரதிக்கு பெண்மை குணம் உண்டு. எப்படி சொல்லை கருவாய் சுமந்திருந்த காரணத்தால் நெல்லை கவிஞனுக்கு நெஞ்சமெல்லாம் பெண்மை என்ற அப்படியே கைதட்டினாங்க. எனவே இப்படி கவிதை பாரதியிலிருந்து உருவாச்சு. அப்போ பாரதியிலிருந்து தொடர்ந்து ஆகும்போது பாரதி, பாரதிதாசன், இந்த கவிதைகள் உரைநடைன்னு வரும்போது எனக்கு நிச்சயமா பிடிச்ச திருவிகா படிச்சிருக்கேன், மூவா படித்திருக்கிறோம். கல்கி ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். அது மாதிரி நாப்பா. நாங்க கல்லூரி படிக்கும்போது நாப்பாவுடைய அந்த அந்த புத்தகங்களை, பொன்விலங்கு, இது போன்ற குறிஞ்சி மலர், இது போன்ற புத்தகங்களை படிக்காத இருக்க முடியாது. ஒவ்வொரு பையனும் படிச்சுட்டு நாப்பாவுடைய கதாநாயகம் போல தனியா நினைச்சுப்பான். அதாவது ஒரு கதையில எழுதுவார் அவரு. நீங்க எந்த மாதிரி கதாநாயகனா உங்களை உருவப்படுத்திக்கிட்டீங்க? அந்த அதுல வர பெஸ்ட் தான். அதுல அரவிந்தன் ஒரு கேரக்டர் வரும். அது மாதிரி இளங்குமரன் ஒரு கேரக்டர், மணிபல்லவங்கிற ஒரு அருமையான அதுல நாப்பா எழுதுவார். இன்னொரு ஒரு சமுதாய கதையில, சமூக கதையில எழுதுவார். ஒரு ஆணும் பெண்ணும், ஒரு மாணவனும் மாணவன் சந்தித்துக் கொள்கிறார் பேச்சு போட்டி கல்லூரியில. சரி. பாமா, கருநீல காட்டினிலே நீ ஒரு கனக மின்னல் அடிமா, எங்க அதுதான் போச்சு நாப்பா எங்களுக்கு ஹீரோ. அது மாதிரி கண்ணதாசனுடைய கவியரங்கத்தை அவர் தலைமையிலே நான் கலந்துட்டு இருக்கிறேன். அப்படியே லயோலா காலேஜ் நடந்த போது ஒரு பெரிய ஆச்சரியம். அவருடைய கண்ணதாசன் கவிதைகளை விடுங்க, கண்ணதாசனுடைய ஒரு நடை, அப்படி அந்த 8 முழ வேஷ்டியை டப்பா சுத்து மாதிரி அப்படியே கட்டிப்பாரு. மொத்தம் 8 முழத்தையும் சுத்தி சுத்தி கட்டிப்பாரு. சரி, அருமையான வாய்ப்புகள். உண்மை சொன்னா, நாங்க படிக்கிற காலத்துல இலக்கியம்
ஒரு இன்பமான ஒரு ஒரு டைரக்ஷனா, ஒரு டிஸ்ட்ராக்ஷனா எங்களுக்கு இருந்தது. நிச்சயமா இருந்தது. அது இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல. எனவே நாங்கள் ரொம்ப ரசிச்சோம். இது ஒன்றும் ஒரு கஷ்டப்பட்டு இதை படிச்சு அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணல. கவியரசருக்கும் உங்களுக்கும் அதுக்கப்புறம் உங்களை விசாரிச்சாரா? நல்லா நிறைய தொடர்பு இருந்து பின்னாளிலே கவியரசருடைய ஒரு பையன் சீனிவாசன் பையன் என்னுடைய மாணவனாக மாறினான். சரி. அதுல என்ன அப்படின்னா, அவனை கிளாஸ்ல என்ன பண்ணா நான் தப்பு கேட்க மாட்டேன். கவியரசருடைய பையன். அதன் பிறகு அவர் மறைந்த போது, ஆம் என்று நம்மவர்கள் அழுதுதான் தீர வேண்டும், ஆம் என்று நம்மவர்கள் அழுதுதான் ஆற வேண்டும் என்று என்னுடைய கவிதை. அதுல நான் எழுதின கண்ணதாசனை பற்றி கவிதையில் எனக்கு நினைவிருக்கக்கூடிய வரிகள், வண்ணத்தென்றல் ஒன்று வந்து வன் தமிழை உண்டது, கண்ணதாசன் என்ற பேரில் காலம் தன்னை வென்றது, செட்டி வீட்டு சேவல் ஒன்று செந்தமிழை அர்த்தது, பட்டி தொட்டி எங்கும் பாடும் பாடல் வளம் பெற்றது. அதாவது இசை வடிவம் இவனை கேட்டு இலக்கணத்தை கற்றது, அசைய வைக்கும் லயம் இவனை ஆசிரியன் என்றது. அப்படிலாம் கிட்ட போய் ஒட்டி நாங்க வந்து கண்ணதாசனை இன்னும் நான் சொன்ன சில விளக்கங்கள் எல்லாம் இன்று வந்து பரவலாக பட்டிமன்றங்கள் கூட மக்கள் எடுத்து கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி நாங்க நேசிச்சோம். ஆக இலக்கியம் என்பது எங்க வாழ்க்கையினுடைய தொடர்புள்ள ஒரு துணையாக, ஒரு அற்புதமான விஷயமாக, பரவசப்படுத்தக்கூடிய பல இன்பமான துளிகளுக்கு, இன்பமான மணித்துளிகளுடைய வாய்ப்பாக எங்களுக்கு அமைந்ததுன்னு சொன்னா அதுல ஒண்ணும் வியப்பில்லை. அப்படியே படிச்சு படிச்சு கொஞ்சம் ஆழ்ந்து படிக்க வேண்டும், அகல படிக்க வேண்டும். இந்த பரவசத்தை தாண்டி ஒரு யதார்த்தம் இருக்கிறது வாழ்க்கையில. நிச்சயமா சமுதாய உணர்வு தேவை, கல்வியை பற்றி ஒரு நுண்ணறிவு தேவை, காலம் கடந்து நிற்கக்கூடிய விழுமியங்களுக்கு நமது மனத்தை செலுத்த வேண்டும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நண்பர் ஜெயமோகன், இன்றைக்கு கொடுக்கிற எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள், அது மாதிரி லாசாரா போன்றவர்கள், தி ஜானகிராமன் போன்றவர்கள், எப்படி அற்புதமான கதை. தி ஜானகிராமன் கிட்ட கேட்பாங்க, தி ஜானகிராமன் எப்படி சார் எழுதுவார் அப்படின்ட்டு. உடனே ஒண்ணு சொல்றேன், அவர் எழுதுற ஒரு கதையில ஒரு வரி வருது, ஒரு நல்ல சமயக்காரர். எப்படி சொல்லுவீங்க நல்ல சமயக்காரன்னா? 1000 பேருக்கு சமைக்கிறோம் நல்ல சமயக்காரன் இல்ல, ருசியா சமைக்கணும். ஆமா, நாட் குவான்டிட்டி பட் குவாலிட்டி. அவர் சொல்றாரு, அவரு ஓடுற காவேரிக்கு உப்பு போடுவான்டான்னு. ஏங்க, ஒரு சின்ன குடத்துல இருக்கிற ரசத்துக்கு அவன் உப்பு போட தெரியாதுக்கு மேல எங்கேயும் பார்த்துட்டு இருக்கிறான். இது வந்து அன்ஸ்டேபிள். ஓடுற காவேரிக்கு நிக்கிற குளத்துல கூட இல்ல, ஓடுற காவேரிக்கு அப்படி கையில உப்பு போடுவான்னா பாருங்க. அது மாதிரி லாசா ராமாமிர்தம் அவர்கள் சிந்தாநதி சாகித்ய அகாடமி பெற்ற அந்த நாவல் இருக்கிறது. அதுல ஒரு அருமையான இடம், ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு இடம் இருக்கிறது. தன்னுடைய நண்பனுடைய தாய் தவறிவிட்டாள். அந்த துக்கம் கேட்கறதுக்கு அவன் வீட்டுக்கு போறான். இதே இடத்துல தானே அந்த அன்னை அமர்ந்து நமக்கும் சேர்ந்து அண்ணா வந்துட்டியா அப்படின்னு கேட்டு நமக்கும் வந்து டிஃபன் காஃபி சாப்பிடுறேன் கேட்பாங்க அன்போடு நினைத்து கொண்டு தேட தேட ஒரு நிலையில அவனுடைய அந்த தாய் மறந்து இறந்து போன இவனது தாய் நினைவுக்கு வருகிறாள். அப்போ எழுதுறவர், அம்மானா அம்மா தான், எல்லாமா ஒரே அம்மா தான். வாட் அ கிரேட் ஐடியா. தி பெஸ்ட் கான்செப்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது இலக்கியம் மூலமாகத்தான் போக வேண்டும். நல்ல கவிதை வரிகள் மூலமாக தான் அது காதுகள் மூலமாக கௌரவமா உள்ள இருக்கும். என்னுடைய கவியரங்கத்தில் கூட நான் சொல்வது உண்டு, கவிதைகளை எதற்காக எழுத வேண்டும், அவை காலமெல்லாம் வாழுபவை என்பதாலே. கவிதைகளை எதற்காக நாட வேண்டும், அவை கருத்துகளின் கருவூலம் என்பதாலே. கவிதைகளை எதற்காக பாட வேண்டும், அவை கணங்களுக்கு இரவாமை தருவதாலே. சரி, கவிதைகளை எதற்காக கேட்க வேண்டும், அவை உங்கள் காதுகளை கௌரவிக்கும் என்பதாலே. இப்படி எல்லாம் அனுபவிச்சு எனிவே நம்ம இன்றைக்கு இந்த கவிதைகளை பத்தி போனா உள்ள எடுத்துட்டு போய் நிச்சயமா சார், அற்புதமா இருந்தது. என்னடா உங்களுக்கு இருந்த அந்த ஆர்வத்தை வந்து ஊட்டி வளர்த்தது எல்லாமே இந்த நண்பர்களும் அதுல போட்டிகளை கலந்துக்கணுன்ற ஒரு ஆர்வத்தினாலேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான புத்தகங்களை படிக்கக்கூடிய தலைமுறைக்கும் சொல்கிறேன், கவிதை கவியரங்கம் போட்டி என்றால் போங்க. அந்த போட்டியில வந்து கடைசியில் என்ன நிற்கும், அந்த பரிசு நிற்காது, அந்த அனுபவம் நிற்கும். நிச்சயமா அற்புதமா இருந்தது சார் உங்களுடைய அந்த கல்லூரி வாழ்க்கையில அனுபவம் எல்லாமே. நன்றி. நீங்க இது மாதிரி நிறைய புத்தகங்களை படிச்சு அதுல பிடித்த பல புத்தகங்களை பத்தி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்களேன் சார். இந்த நிகழ்ச்சியில வந்து வரக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விவரமா இருக்கும். இது ஒரு 10 வருஷம் முன்னாடி நீங்க கேட்டா என்னுடைய செலக்ஷன் வேறையா இருந்திருக்கும். எனது பட்டியல் மாறுகிறது. ஏன் நான் சாப்பிடக்கூடிய மெனு கூட மாறுகிறது. அனுபவங்கள் வர சில பேர் காஃபில சக்கரை வேணாங்கிறான், அந்த அனுபவம் சேர்ந்து வருகிற மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய பட்டியல் எனக்கு பிடித்த எத்தனையோ புத்தகங்கள்ல இதுதான் முடிந்த முடிவாக ஈராக நிற்பதல்ல, இதுவும் பிடிக்கும், பயனுள்ளதா இருக்கணும். அதுல முதல் புத்தகம் இந்த விடுதலை வேள்வியில் தமிழகம். யார் எழுதுறது? இது வந்து தா ஸ்டாலின் குணசேகரன் என்ற ஈரோடை சேர்ந்த மிகச்சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், அரசியல் ஈடுபாடு கொண்டவர், சமுதாயத்தை பத்தி அக்கறை கொண்டவர். முக்கியமா இதுல வந்து இந்த புக்கு வந்து முதல்ல புக்கை சொல்லிடுறேன். எப்படி சொல்லுங்க சார். இது 2 வால்யூமா இருக்கு. 1 2 வால்யூம் இருக்கு. ஒவ்வொன்றும் 600 பக்கங்கள் கொண்டவர். மொத்தம் 1200 பக்கங்கள். தமிழ்நாட்டு விடுதலை வேள்வியில் ஈடுபட்ட 78 நபர்களை பற்றி பேசியிருக்கிறார்.
இன்னும் ஒரு 22 அமைப்புகளை பற்றி இருக்கிறது. இது தொகுப்பு நூல். குணசேகரன் அவர்கள் ஒரு எடிட்டர், தொகுப்பாசிரியர் செய்திருக்கிறார். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 1857 தவிர 1755 இருந்தே இங்க சுதந்திர வேட்கையும் அந்த சுதந்திரத்தை நோக்கி இருக்கக்கூடிய அந்த பார்வையும் வந்திருக்கிறது. அவருடைய ஒரு வார்த்தையிலே, அவருடைய இதுலயே சொல்லணும்னா எழுதுறார், ஆயுத பலத்தால் இந்தியாவை தொடர்ந்து ஆள திட்டமிட்டிருந்த வெள்ளையரை அதே ஆயுத துணையால் விரட்டி காட்ட முடிவு செய்து எழுச்சிமிக்க அமைப்புகளை உருவாக்கி களத்தில் இயங்கிய இளைஞர்களும் அந்த போர்க்களத்தில் முட்டி மோதி போராடி வீர மரணத்தை தழுவிய வீரர்களும் ஏராளம். அவர்களின் வரலாறு எந்த காவியத்திற்கும் இழைத்ததல்ல. அதே நேரம் மக்களை அடிமைப்படுத்திய ஏகாதிபத்திய ஆட்சியை அகிம்சை, சத்தியாகிரகம், மக்கள் சக்தி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு முறிக்க முடியும் என்ற உலகுக்கு உணர்த்தியதும் நமது விடுதலை போராட்டம். அதற்கும் மரியாதை உண்டு. ஆனால் இந்தியா முழுக்க குறுக்கும் நெடுக்குமாக நடைபெற்ற இந்த விழிப்பு போராட்டத்திலே தமிழகம் தனது பங்கை வலுவுடன் செலுத்தி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் முழக்கம் தமிழகத்திலிருந்துதான் ஒலித்தது என்பதை ஆய்வாளர்களும் அறிஞர்களும் அசைக்க முடியாத ஆதாரங்களை கொண்டு நிரூபித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த உண்மை முழுமையாக வெளிக்கொணரப்படவில்லை என்பது மிக பெரிய குறை. அந்த குறையை நிறைவு செய்ய எண்ணித்தான் இந்த நூலை நான் படைத்திருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறேன். சில புத்தகங்களை ஆதாயத்துக்காக படிக்கலாம், சில புத்தகங்களை தேர்வுக்காக படிக்கலாம், சில புத்தகங்களை அறிவுக்காக படிக்கலாம். இப்படி படிக்கலாம் என்று பல புத்தகங்கள் இருக்கின்றன. அல்ல படித்தே தீர வேண்டும் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த புத்தகத்தை நான் பரிந்துரை செய்கிறேன் என்று இந்த நிகழ்ச்சியில பதிவு செய்கிறேன். நிச்சயமா சார். இதே போல அற்புதமான இன்னொரு புத்தகத்தை பத்தி எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். இப்ப அடுத்து பார்க்கக்கூடியது நான் நினைச்சது சித்திர பாரதி. அது என்ன சித்திர பாரதி சார்? பாரதின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமா. அது கூட இப்ப அண்மையில நான் வெளிநாடு சென்றிருந்த போது, குறிப்பா சொல்ல வேண்டும்னா அமெரிக்கால தமிழ் மக்களை சந்தித்து பேசிய போது சிறுவர்கள் கூட்டம் இருந்தது. நான் அங்க ஒரு கேள்வி கேட்டேன், பசங்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். முண்டாசு தலைப்பாக மீசை வைத்துக் கொண்டிருந்த கவிஞன் யார் அப்படின்னு கேட்டேன். கேட்டபோது ஒரு மாபெரும் கவிஞன் மகாகவி யார் தெரியுமா? ஒரு பொண்ணு அங்க என்ன பாரதி அப்படின்னு. ரொம்ப மகிழ்ச்சிமா, நான் அப்படி சொல்லி நிறுத்திடலாமா? பூரா பேர் சொல்ல வேண்டாமா? அவர் சுப்பிரமணிய பாரதி அது சொல்லிட்டு. ஆனா அதை கூட நான் ரொம்ப ரசிச்சது. அதை விட 2 வயசு சின்ன பையன் வந்தான். பார்த்தா சின்ன பச்சை மிளகாயை திருப்பி உட்காந்து வச்ச மாதிரி இருக்கான். அவன் அப்படி நிமிர்ந்து பாறான். அவன் கடைசியில் ஒரு கேள்வி கேட்டான், ஐயா நீங்க சொன்னீங்க, ஏன் சொல்லக்கூடாது பாரதினா ஒரு பாரதி தானே? நான் நிறைய பாரதி இருந்திருக்காப்பா. நீ கேட்ட கேள்வி என்னது? அவர் சமகாலத்தோட அந்த சோமசுந்தர பாரதின்னு இருந்திருக்காரு. அது பின்னாடி சுதானந்த பாரதி இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி நந்தன் கதையில கோபாலகிருஷ்ண பாரதின ஓஎஸ்ஆ மீனாட்சி சுந்தரம் பிள்ளையுடைய காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். பல பாரதிகள் இருந்திருக்கிறார்கள். எனவே பெயரை சொல்ல வேண்டும் என்று சொன்ன பாரதியை எத்தனை பேருக்கு அவருக்கு தெரியும்? அவருடைய வாழ்க்கை வரலாறு. அது எழுதினவர் ஆரிய பத்மநாபன். இதை எழுதினது ஆரிய பத்மநாபன் அவர்கள். இந்த ஆரிய பத்மநாபன் அண்மையிலே ஜனவரி 2014 தான் மறைந்தார். 96 வயசு. ஆனந்தவுடன் ஆரம்பத்தில் அவர் போனார். அங்க he is a great journalist writing both in Tamil and English. அவர் 20 ஆண்டு காலமாக உழைத்து முயன்று தேடி கண்டுபிடித்து பாரதி பற்றி பல செய்திகளை இங்க இதுல கொடுத்திருக்கிறார். இது 3வது பதிப்பு. முதல் பதிப்பு 1957 இருந்தது. 1957 இருந்த அந்த பதிப்புக்கே அவர் 20 ஆண்டு உழைத்தார். அதுக்கப்புறம் அடுத்த பதிப்பு. இதுல டெக்னாலஜிக்கலா இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லணும்னா முதல் பதிப்பு லெட்டர் பிரஸ்ல பண்ணாங்க. ரெண்டாவது வேற விதமான டெக்னாலஜி இருந்திருக்கு. அப்போ இப்போ மூன்றாவதா பண்ணக்கூடியது ஸ்கேன்ல பண்ணிருக்காங்க, லேட்டஸ்ட் டெக்னாலஜி. எனவே இந்த புத்தகத்தை ரொம்ப அந்த இன்னொன்னு ஆரிய பத்மநாபன்கிற இந்த ஆசிரியரை பத்தி கொஞ்சம் சுவையான தகவல் ஏதாவது சொல்லுங்க நீங்க கேட்டா நேயர்கள் கேட்பாங்க இல்லையா? அது ஆரிய பத்மநாபன். அவர் ஆனந்தவுடன்ல ஒர்க் பண்ணும்போது அப்பெல்லாம் ஆனந்த விகடனுக்கு இந்த அடையாளம் மஸ்காட்பாங்களே, அது ஒரு கோமாளி, குல்லா போட்டு கோமாளி, அதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த ஆனந்தவுடன் தாத்தான்னு ஒருத்தர் வந்தா தெரியுமா? ஒரு கொம்பு வச்சு ஒரு தாத்தா வரும். அந்த தாத்தாக்கு மூக்கு வளைஞ்சிருக்கும். அந்த தாத்தாவுடைய மூக்கு இவரை பார்த்துதான் ஓவியர் மாலி வரைஞ்சார். ஓவியர் மாலி அவர்கள் இது புதுசா ஒரு மஸ்காட் ஓணுங்கும் போது இவரை பார்த்தார், மூக்கு வளைஞ்சிருக்கு அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு அடையாளம் உள்ள ஒரு மனிதர். இன்னும் தொடர்ந்து நிறைய 96 வயசு வரைக்கும் பேசலாம். தொடர்ந்து இன்னும் நிறைய பேசுவோம். சொல்லுங்க சார். சித்திர பாரதி புத்தகத்தை ஆரிய பத்மநாபன் உழைப்பு பாராட்டக்கூடிய உழைப்பு. கிட்டத்தட்ட இந்த 96 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார். அவருடைய 16வது வயதுல ஆனந்த விடன்ல சேர்ந்தார். அப்போ 80 ஆண்டுகள் அவர் பாரதி பணியில, பாரதி புதையல்,
தமிழ் இதழை பத்தி நிறைய எல்லாம் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்துல ஒரே ஒரு படத்தை நான் காட்ட விரும்புறேன். நிச்சயமா நீங்க இதை பாருங்க. இந்த படம் இதுல இந்த நடுவுல ஓவலா இருக்கிற தவிர மொத்தம் எவ்வளவு படம் இருக்கு? மொத்தம் 6 படம் இருக்கு சார். ஆமா, அந்த ஓவல் மேக்னிஃபைடு அந்த கடைசி படத்துல இருந்து. ஆமா ஆமா, ஆக மொத்தம் 5 படம் தான். எனவே பாரதி ரொம்ப ஆசைப்பட்டிருக்கார் படம் எடுத்துக்கணும் கூட. அவர் வாழ்நாள்ல 5 படம் தான் எடுத்தாங்க. இதுல குறிப்பா சொல்ல இந்த கடைசியில் இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தினுடைய முகம் தான் இந்த ஓவல்ல வந்திருக்கு. இதுதான் பாப்புலரா தெரியக்கூடிய பாரதியுடைய இது எடுத்தவர் வி.எஸ். சர்மான்னு பேர், அவருக்கு பேரு. ஆமா, இதுல என்ன சிறப்புன்னா, நண்பர் வாலி அவர்கள் ஒரு கவிதை எழுதினார். திருவல்லிக்கேணி யானை தின்றுவிட்ட தமிழ் கரும்புனர் பாரதிய. கவிதை நல்லா இருக்கு, ஆனா அது சரியான செய்தி அல்ல. ஏன்னா அந்த யானை கால் பட்டு அவர் குவளைக்கண்ணன் காப்பாற்றினார். அதன் பிறகு 3 மாத காலத்துக்கு மேல கூட பாரதி வாழ்ந்த அதற்கு பிறகு எடுத்த படம் அது. அந்த யானை கால்ல பட்டு மீண்டு உடல் நல்ல சரியா இருக்கும் போது அவர் எடுத்த படம் அது. கடைசியில ஒரு ஈரோடு யாத்திரைன்னு போறார் அவர். அதெல்லாம் அதுக்கப்புறம் அவருடைய செய்திகள் இருக்கின்றன. எனவே இந்த 5 படத்துல இதெல்லாம் தேடி பிடித்த அந்த சித்திர பாரதி இது படித்ததில் பிடித்தது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட உழைப்பாளிகளை நாம் பதிவு செய்ய வேண்டும். நிச்சயமா நண்பர்களே, சித்திர பாரதி தலைப்பு எழுதியவர் ஆர்.ஏ. பத்மநாபன், வேற மூத்த எழுத்தாளராக இருந்தவர். எனவே அதை பற்றி நாம் பார்த்திருக்கோம். இது தொடர்ந்து அடுத்ததாக இன்னொரு மிகப்பெரிய ஒரு இந்த புக் இந்த புக்கினுடைய பார்த்தனா, இது பொன்னியின் ஒரு புத்தகம் பேர் தமிழ்ல ஒரு புத்தகம் பெயர் பொன்னியின் ஆரம்பிக்கிறது. எப்படி முடிப்பீங்க? செல்வன். இதுதான் நார்மல், பொன்னியின் செல்வன். ஆனா இந்த பாப்புலாரிட்டிக்கு பின்னால அந்த கல்கியினுடைய வாழ்க்கை வரலாற்றை பொன்னியின் புதல்வர் என்று எம்.ஆர்.எம். சுந்தரம் என்ற சுந்தா அவர்கள் அருமையாக எழுதியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை, அவருடைய கல்கியுடைய வாழ்க்கை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும். அதுல என்ன அப்படின்னா, கல்கி தாளுயர்ந்து தோளுயர்ந்து நின்ற ஒரு மாபெரும். அது மட்டும் இல்ல, அவருடைய நகைச்சுவை பிரமாதமான விஷயம். அவர் எல்லாத்தையும் பத்தி எழுதியிருக்காரு. கர்நாடகம் என்ற புனைப்பொருள விமர்சனம் ஒரு கச்சேரி நடக்கிறது, இவர் எழுதுறார். சொல்லக்கூடாது, அந்த வித்வான் ரொம்ப ஜாக்கிரதையா இந்த ராகம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சுதான் பாடினார். ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு எழுதுவார். அது மாதிரி இன்னொரு இடத்துல வழக்கமா சொல்றது, மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் அவருடைய பாட்டை பற்றி எழுதும்போது 2 விதமான ராகங்கள் இருக்குன்னு. ஒன்னு அபூர்வ ராகம், இன்னொன்னு கனராகம். அபூர்வ ராகங்கிறது கனகாங்கியில் ஆரம்பிச்சு ரசிகபையால முழுகிற 72 மேலகர்த்தா ராகம் அபூர்வ ராகங்கள். கனராகம் கல்யாணி, தோடி, காம்போதி, கரியா, இது மாதிரி விஷயம். இவர் என்ன எழுதுறாரு அவரை பத்தி? இவர் அபூர்வ ராகங்களை கனமாகவும் கனராகங்களை அபூர்வமாகவும் பாடக்கூடியவர். இந்த மாதிரி அந்த காலத்துல கல்கி மாதிரி யாரும் எழுந்ததே கிடையாது. இதுல குறிப்பா சொல்ல வேண்டும்னா, இதுல அவருடைய ஒரு செய்தி சொல்றாரு போறோம். எப்படி அவர் எழுதினாருங்கிறத பத்தி. பொன்னியின் செல்வன்ல நீங்க பார்த்தா நிறைய இந்த வாட்டர் பாடி வரும் இல்லையா, நீர்நிலை வரும். படிச்சிருக்கீங்க இல்லையா? பொன்னியின் செல்வன் படிக்காத எடுத்த உடனே வீரநாராயணமனை ஏறி, அதுக்கப்புறம் அருண்மொழிவர்மன் கடல்ல முங்குவாரு, வந்தியத்தேவன் முங்குவான், கடைசியில மணிமேலை, இப்படி எல்லாமே பூங்குழலி, அலைக்கடலும் மோய்ந்திருக்கு, அகக்கடல் பொங்கு. இதெல்லாம் காரணம் என்னன்னா, யங் டேஸ்ல புத்தமங்கலம் தன்னுடைய அந்த கிராமத்துக்கு பக்கத்துல கல்கி சிறுவனாக இருந்த பொழுது பக்கத்துல மணல் மேடுன்னு ஒரு கிராமம், அது பக்கத்துல சின்ன ஒரு ஏரி மாதிரி ஒண்ணு, குளம் மாதிரி ஒண்ணு, அதுல முழுகிட்டார். இந்த ஒரு அனுபவம் தான் அவரை எழுத வைத்தது என்று அவர் அதுல பதிவிச்சு காட்டுறார். அது ஒரு முக்கியமான விஷயம். அதுபோல அவருடைய வாழ்க்கையில அரசியல் எப்படி இருந்தது. இன்னும் ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்றாருல, விகடன் ஆரம்பத்துல அவர் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கல்கி தான். விகடன் நடந்து கொண்டிருக்கும் போது காந்திஜியிடம் சத்தியாகிரகத்துக்கான அழைப்பு வருகிறது. இவர் எடிட்டர், சத்தியாகிரக பேர் கொடுத்துறார். உடனே ஆனந்த விகடனுடைய அதிபர் வாசன் அவர்கள் கூப்பிடுறார். கிருஷ்ணமூர்த்தி, நீங்க சத்தியாகிரகத்துக்கு சேர்றீங்களாமே, இதுதான் பேச்சு. ஆமா, என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்ல வேண்டாமே, நான் சத்தியாகிரகின்னு எல்லாருக்குமே தெரியுமே, எப்போ காந்தி கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன். அப்ப பத்திரிகை யார் பார்ப்பாங்க? துமிலன் இருக்காரு, அடுத்து பார்த்து வரணும். அப்புறம் நீங்க இல்ல, நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் எடுத்துக்கலான்னு. இல்ல, அப்படி முடியாது, அப்ப வேலையை விட்டுறேன், அவ்வளவுதான். அதான் வாழ்நாளிலே இதெல்லாம் இளைய சமுதாயம் தெரிந்து கொண்டது. அதாவது they wear their honors everything on the sleeve of their hand. அதாவது பதவிகளிலும் நாற்காலியிலும் அவர்கள் மென்மையாக ஒரு பட்டாம்பூச்சி போல ஒட்டி கொண்டிருந்தார்கள். அதை தாண்டி போயிட்டாங்க. அந்த லகு வரணும். அதாவது நமது அந்த வேல்யூஸ் இருக்க லைஃப்ல அதை கொண்டு போறோமே. கல்கியை படிச்சு புரிஞ்சுக்கிறது ஒண்ணு போறோம், வேலையை போனான்னு சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளவு. இந்த நாற்காலியிலும் இல்ல பதவியிலும் ஒரு பட்டாம்பூச்சியை போல ஒட்டி கொண்டக்கூடிய மனப்பான்மை அருமையான ஒரு ஓமை அது. அதாவது இது அது மாதிரி கடைசியில அவர் பாலாற்று வாட்டர் சாப்பிட்டு போகணும்னு நினைச்சாரு. இது மாதிரி நிகழ்ச்சியான பல நிகழ்ச்சிகள் இருக்கு. இதை நீங்க படிக்கிறது நிச்சயமா.
ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம். இதே போல இன்னும் சில புத்தகங்களை பத்தி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்களேன் சார். அதோ எழுத்துக்கார திரு, எழுத்துக்காரர் அது எடுத்து கொடுத்தால் நலம். நிச்சயமா சார். அது பேரே ரொம்ப அருமையா இருக்கும். அதனால இவருடைய நண்பர் தான், அவர் பேர் வந்து எழுதியவர் தஞ்சாவூர் கவிராயர். தஞ்சாவூர் கவிராயர். கவிராயர் அந்த காலத்துல கவிராயருங்கிற இருந்தது. தஞ்சாவூர் வந்து கலைகளின் தலம். நான் கூட ஒரு இடத்துல பேசும்போது சொன்னேன், ஒரு தினமணி வைர விழா போது நான் தஞ்சாவூர்ல பேசுறப்ப சொன்னேன், எப்படி வந்து நெற்பயிர்ல வந்து நஞ்சை புஞ்சை என்று சொல்லுகிறார்களோ அதுபோல கலைக்கு தஞ்சை, அதுதான் முக்கியம். அது மாதிரி வந்து தஞ்சாவூர் கவிராயர் அற்புதமான கவிதைகள். இதுல வந்து ஒரு சில கவிதைகளை நான் அப்படியே படிச்சு காட்டுறேன். சொல்லுங்க சார். அவர் எழுதுறாரு, பலூன் வியாபாரியும் கவிராயரும். தலைப்பு, பலூன்காரரும் கவிராயரும் ஒரே தொழிலைத்தான் செய்கிறார்கள். வற்றி வதங்கி போன ரப்பர் துண்டுகளை வர்ண பலூன்களாக மாற்றுகிறார் பலூன்காரர். துருவேறி போன பழசான சொற்களுக்குள் கவிதைகளை ஊதுகிறார் கவிராயர். இரண்டிலும் நிரம்பியுள்ளது இருவரின் மூச்சுக்காற்று. கவிதை நிற்குது இல்லைங்க. குழந்தைகள் பலூன் வாங்குகின்றன என்பது சாரமில்லாத வார்த்தை. பலூன் வாங்குகிறவர்கள் குழந்தைகள் ஆகின்றனர் என்பதே சரி. ஒரு கவிதை என்பது நிரம்பிய பலூன் போல் உள்ளது. ஒரு கவிதை புரிவது என்பது பலூன் உடைவது போல் இருக்கிறது. அது மாதிரி கடவுள் பற்றி ஒரு செய்தி எத்தனை பேர் அடிச்சுக்கிறாங்க. எவ்வளவு அருமையா ஒரு விஷயத்தை எழுதுறாரு. இன்றைக்கு மதம், கடவுள் என்பதெல்லாம் எப்படி ஒரு சின்னமாகவும் அழுத்து சலித்து போன ஆதாரங்கள் தேடுகின்ற ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது. எழுதுகிறார், எனது கடவுள் பத்திரமாக இருக்கிறார். பக்தர்களின் தொந்தரவு ஏதுமின்றி எந்த கருவறைக்குள்ளும் அவரை சிறை வைக்கவில்லை. அங்கே என்னோடு தான் வசிக்கிறார். தற்சமயம் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு காப்பி குடித்துக் கொண்டிருக்கிறார். மாடு மயில் வாகனங்கள் ஏதுமின்றி நிராயுத பாணியாக என்னை போல் சட்டை போட்டுக்கொண்டு என்னோடு இருக்கிறார் கடவுள். தூப தீபங்களால் மூச்சு திணற வைப்பதில்லை நான் அவரை. அவர் பாட்டுக்கு போகிறார், வருகிறார், குழந்தைகளை பார்த்துக் கொள்கிறார், கொடுத்ததை சாப்பிடுகிறார். அதிசயமோ அற்புதமோ நிகழ்த்தாமல், அதிசயம் அற்புதமும் எதுவும் நிகழ்த்தாமல் சமத்தாக இருக்கிறார் என் கடவுள். உண்மையிலேயே எல்லாருக்குமே மன நிறைவாகவே இருந்த கவிதைகள் எல்லாமே. என்னுடைய கவிதையை கூட ஒரு கவிதை அதையே சொல்லி கூட, என்னுடைய கவிதையை சொல்லணும் கூட எனக்கு ஆசை இருக்கு. எல்லாரை பத்தியும் சொன்னேன். சொல்லுங்க. என்னுடைய சொந்த கவிதையை ஒரு கவிதை சொல்லணும்னா அதுல எப்படி கவிதை வருதுங்க பாரு. கவிதை எப்படி பிறக்கிறது, இந்த கருவறைக்குள் அது உயிர்க்கிறது. புவியின் அழகிய சொப்பனங்கள் என்ற போதில் கண்மலர்ந்து எழுகிறது. விண்ணை பற்றி பாடத்தான் நான் விழி கதவங்களை திறந்து வைத்தேன். அதில் மண்ணை போட்டது யார் ஏன் அறியேன், மறுபடி எழுதி பார்க்கின்றேன். இது மாதிரி எத்தனையோ அனுபவங்கள். கவிதைங்கிறது ஒரு மகா பெரிய ரசனை. என்னுடைய நண்பர் ஒரு கவிதை எழுதினாரு, நதி கூட நடமாட முடியாத காடு. அதாவது இந்த வேர்ட்லயே வரும். அதாவது நதி வந்து காட்டுக்குள்ள இருக்கு, அது போறதான் பாம்பு மாதிரி. நதி கூட நடமாட முடியாத காடு. இப்படிலாம் வந்து கவிதைகளை ரசிக்கிறது, அது ஒரு பெரிய சுவை. ஆக இன்று சில புத்தகங்களை பார்த்தோம் என்பது தவிர இந்த நிகழ்ச்சியை நான் ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி. எனவே நான் பேசும்போது கூட நினைத்தேன், இது நிகழ்ச்சி எல்லா நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சியை போல இதுவும் சுவையாக இருக்க வேண்டுமே என்று நான் படித்திலே சுவையான சில செய்திகளை பகிர்ந்து கொண்டேன். காலம் இருக்குமானால், வாய்ப்பு கிடைக்குமானால் இன்னும் பல நூறு புத்தகங்களை புரட்டி பார்ப்போம். நண்பர்களே, புரட்டுங்கள், புதிய செய்திகள் கிடைக்கும். அது சில நேரம் உங்களையே புரட்டி போடக்கூடும். நிச்சயமா. எனவே அதை பார்ப்போம். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரியான இலக்கியம் சார்ந்த புத்தகங்களை படிக்கக்கூடிய ஆர்வம் அல்லது இந்த மாதிரியான சிந்தனை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு வந்து குறைஞ்சிட்டு வரதான் ஒரு கருத்து இருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல, அதுக்கு நான் கொஞ்சம் மறுக்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்றைய தினம் இணையத்திலே ஆங்கிலத்துக்கு பிறகு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மொழி எது என்று கேட்டால் தமிழ் மொழிதான். எனவே இணையத்திலும் முகநூலிலும் நான் நிறைய பார்க்கிறேன். நிறைய பேர் கவிதைகள் எழுதுகிறார்கள். எனவே அதை பற்றி நம்ம எந்த விதமான வருத்தமும் கொள்ள வேண்டாம். நிச்சயமாக வாழக்கூடிய தமிழாக இது இருக்கிறது, வளரக்கூடிய இலக்கியமாக இது இருக்கிறது. இன்னும் பல அருமையான இலக்கியங்கள் இருக்கிறார்கள். இனி அடுத்த முறை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்குமானால் அண்மையில இந்த ஒரு சென்ற வருடத்திலே வந்த அற்புதமான புத்தகங்களை பற்றி கூட நம்மால பேச முடியும். நிச்சயமா, நிச்சயமா சார். இவ்வளவு நேரம் வந்து எங்களுக்காக நீங்க படித்த பல புத்தகங்களை பத்தி எங்கள்கிட்ட கொண்டு வந்து பகிர்ந்து, முக்கியமா அந்த சித்திர பாரதியில் உள்ள அந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டது அப்படின்ற விஷயம் வரை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய அற்புதமான பல விஷயங்கள் வந்து எங்களுக்கு, நேயர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்தது. எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு எங்களுடைய பெப்பர்ஸ் டிவியின் சார்பாக உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கம். இன்றைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் கவிஞர் வாவே சுப்பிரமணியன் அவர்கள் அற்புதமான பல புத்தகங்களை பற்றி நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. குறிப்பா பாரதியை பற்றியும் கல்கி அவர்களை பற்றியும் அரிதான பல தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. நிச்சயமா உங்க எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன்.
இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களுடைய கருத்துக்களையோ அல்லது இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும்னு நினைச்சாலும் எங்களுடைய இணையதள முகவரியை பாருங்க www.pepperstv.com. சரி, மீண்டும் அடுத்த வாரம் இதே போல ஒரு பிரபலத்துடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் கணேஷ் பிரபு. நன்றி.